Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75ல இருந்து 18th ப்ராப்ளம் பார்க்க போறோம். பிஃபோர் சால்விங் த ப்ராப்ளம் நம்ம क्वेश्चन என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான சால்விங் அப்ரோச்சும் பார்த்துட்டு தென் பைத்தான் கோட் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜாவா கோடும் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல GitHub-ஓட லிங்க் இருக்கு. ஸோ நீங்க அதை அக்சஸ் பண்ணி போத் பைத்தான் அண்ட் ஜாவா கோட் வந்து நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க क्वेश्चन என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம் தான். ஃபைண்ட் தி ஹையஸ்ட் ஆல்டிடியூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The bike, there is the easy problem. Question என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். There is a biker going on a road trip. The road consists of n+1 points at different altitude. The biker starts his trip on 0 point with altitude equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. You're given an integer array gainன்ற ஒரு integer array வந்து கொடுத்துருக்காங்க. Of length வந்து n கொடுத்துருக்காங்க. Where gain of I, net gain in altitude between point I and point I plus 1 for all 0 less than or equal to I less than n, return the highest altitude of the point. இதெல்லாம் படிச்சா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். பட் இதை நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. கெயின்ன்ற ஒரு அரே வந்து கொடுத்துருக்காங்க, இன்டீஜர் அரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5, 1, 5, 0, -7 அப்படின்ற ஒரு இன்புட் அரே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு -1 இருக்கு. ஸோ நம்ம ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இனிஷியலாக 0 அப்படின்றதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்டிடியூட் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதோட -5 வந்து ஆட் ஆகும். ஸோ -5 நம்மளுக்கு ஆட் ஆகும்போது இதோட வேல்யூ -5 வந்து சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் இதோட 1 ஆட் ஆகும்போது -4 அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். தென் பார்த்தீங்கன்னா இதோட 5 வந்து ஆட் ஆகும்போது நம்மளுக்கு 1 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ 0 ஆட் ஆகும்போது எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ 1 அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -7 ஆட் ஆகும்போது 1 -7 வந்து -6 சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த அரேல நம்மளுக்கு எது ஹையஸ்ட் வேல்யூ, அதாவது மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ எது ஹையஸ்ட் ஆல்டிடியூட்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது தான் ஹையஸ்ட் வேல்யூ. பிகாஸ் இதெல்லாம் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதுவும் நெகட்டிவ்ல இருக்கு, இது 0. ஸோ 1 தான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அந்த அவுட்புட்ல வந்துட்டு நம்ம 1 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளும் அதே மாதிரி தான். நீங்கள் 0 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு வேல்யூவா ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஆட் பண்ண ரிசல்டன்ட் அரேல எது மேக்ஸிமமாக இருக்கோ அந்த வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணால் போதும். இந்த ப்ராப்ளம் ரொம்பவே சிம்பிள் தான். அதுக்கான சால்விங் அப்ரோச் வந்து இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் என்னன்னா நம்ம 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஆல்டிடியூட், இன்னொன்று வந்து மேக்ஸ் ஆல்ட் அப்படின்ற 2 வேரியபிள் டிஃபைன் பண்ண போகிறோம். ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆல்டிடியூவை கால்குலேட் பண்ணோம். அதாவது நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வரோம்ல, ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு இதை ட்ராக் பண்ணிகிட்டே வரும். ஸோ அதுக்காக ஆல்டிடியூட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். மேக்ஸ் ஆல்ட் எதுக்குன்னா இருக்க எல்லா ஆல்டிடியூட்லேயும் மேக்ஸிமம் எது இருக்கோ, ஸோ இந்த 1 நம்ம கண்டுபிடிச்சோம்ல, ஸோ அது மாதிரி மேக்ஸிமம் எது இருக்கோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக மேக்ஸிமம் ஆல்டிடியூட்னு ஒரு மேக்ஸ் ஆல்ட்ன்ற வேரியபிள் வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். இதுவும் ஸ்டார்டிங்கில் வந்து 0 தான் இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். மேலே இருக்கிறதுக்கும் ஆல்டிடியூட்க்கும் நான் வந்து 0 தான் இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அரேக்குள்ளே நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம்ல, ஸோ ஐட்ரேட் த்ரூ கெயின், அதாவது அந்த கெயின்ன்ற அரேக்குள்ளே, கெயின்ன்றது தான் கிவன் அரே. ஸோ அதுக்குள்ளே நம்ம ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் சேஞ்ச் இன் கெயின் அப்படின்னு சேஞ்ச்ன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சேஞ்ச் வந்து அந்த கெயின்ற அரே இருக்க ஒவ்வொரு வேல்யூமே எடுத்து செக் பண்ணும். ஸோ அதுக்கு தான் சேஞ்ச்ன்ற ஒரு இது கொடுத்துருக்கேன். ஃபார் ஈச் சேஞ்ச் இன் கெயின் அரே அப்டேட் தி கரண்ட் ஆல்டிடியூட். கரண்ட் ஆல்டிடியூட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச், அதாவது கரண்ட் எலமெண்ட், சேஞ்சுன்றது தான் கரண்ட் எலமெண்ட் ஃபார் லூப்பில் நம்ம போடுறனால அதை எடுத்து நம்மளுக்கு ஆல்டிடியூட்ல ஆட் பண்ணும். ஸோ ஆல்டிடியூட் ப்ளஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் அப்படின்றது கொடுத்துருக்கேன். அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக மேக்ஸிமம் ஆல்டி என்ன கொடுத்துருக்கேன்னா மேக்ஸிமம் ஆல்டிடியூட்க்கும் கரெக்ட் ஆல்டிடியூட்க்கு எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை எடுத்து மேக்ஸ் ஆல்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கோ. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் ஆல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ திஸ் அபவுட் தி எக்ஸ்பிளனேஷன். இது ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ இதுக்கான கோடிங் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம லீட் கோடோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 17 ப்ராப்ளம் சக்ஸஸ்ஃபுல்லா சால்வ் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க என்ன செக் பண்ணலன்னா என்னோட பிளேலிஸ்டான லீட் கோட் 75 அப்படின்னு இருக்கும். ஸோ அதுல 17 ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஸோ நீங்க வந்து அதை செக் பண்ணுங்க. நான் வரிசையா தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். லைக் அரே அண்ட் ஸ்ட்ரிங் வந்து சால்வ் பண்ணிட்டேன். அண்ட் 2 பாயிண்டர் சால்வ் பண்ணிட்டேன். ஸ்லைடிங் விண்டோ முடிச்சாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சம்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமான ஃபைண்ட் த ஹையஸ்ட் ஆல்டிடியூட் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ அதுக்கான பைத்தான் கோட் வந்து பார்த்துடலாம். ஆல்டிடியூட் அங்க நான் சொன்ன மாதிரியே ஆல்டிடியூட் ஈக்குவல் டு 0 அண்ட் மேக்ஸ் ஆல்ட் ஈக்குவல் டு 0ன்னு 2 வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் கொடுத்திருக்கேன். அது வந்து சேஞ்ச்ன்றது இந்த அரேல இருந்து, அதாவது கெயின்ன்ற அரேல இருந்து ஒவ்வொரு வேல்யூவா எடுத்துக்கும். சோ அதனால தான் ஃபார் சேஞ்ச் இன் கெயின் ஆல்டிடியூட வந்து நம்ம இது பண்ண போறோம். அதாவது ஒரு வேல்யூவா எடுத்து ஆல்டிடியூடோட ஆட் பண்ண போறோம். ஸோ ஆல்டிடியூட் பிளஸ் ஈக்குவல் டு சேஞ்ச். இந்த இடத்துல என்ன மீனிங்னா ஆல்டிடியூட் ஈக்குவல் டு ஆல்டிடியூட் பிளஸ் சேஞ்ச். அதாவது இப்போ கரண்ட்ல 0ன்னு இருக்க வேல்யூ சேஞ்ச்ல இப்போ கரண்டா என்ன இருக்கும், ஆல்டிடியூட் வந்து 0ன்னு இருக்கு. ஸோ இப்போ சேஞ்ச்ல வந்து -5 இருக்கு. ஸோ 0 பிளஸ் -5 வந்து நம்மளுக்கு -5 ஆகிடும். ஸோ இப்போ கரண்டா வந்து ஆல்டிடியூட்ல -5 இருக்கும். ஸோ இப்போ மேக்ஸ் ஆல்ட்ன்ற இதுக்கு என்ன நான் பண்ணியிருக்கேன்னா மேக்ஸ் ஆல்ட்டும் ஆல்டிடியூட்லயும் எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை எடுத்து நான் மேக்ஸ்
ஆல்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் எது மேக்ஸிமமான வேல்யூவோ அதை எடுத்து மேக்ஸ் ஆல்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கும். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஆல்ட்டை ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இந்த கோடை வந்து ரன் பண்ணி பாருங்க, எந்த ஒரு எரரும் இல்லாம எனக்கு எல்லா கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. ரன் ஆகி முடிச்ச உடனே நீங்க வந்து கோடை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. இந்த கோடிங்ல ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டியா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவ்வளவுதான் அந்த வீடியோல நான் சொல்ல வந்தது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் மீ.